ஹலோ சகோஸ், ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் ஃபைன். மறுபடியும் கொஞ்சமாச்சு ப்ராப்பரான டயட் ரெஸ்யூம் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஒரு வாரத்துக்கான மீல் பிளானர் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பாலாக்கு வந்து களி கண்டிப்பாக இருக்கணும் டயட்டில். பாலாவோட டயட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு செட் ஆகிற மாதிரியான லஞ்ச் மட்டும் க்யூரேட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ தட் எனக்கு வேலை வந்து கொஞ்சமாச்சும் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வெயிட் லாஸ்க்காக பண்ணுறது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் டீடாக்ஸ் பண்ணணும், ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ இதை வந்து நான் கரெக்டாக மேனேஜ் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டேங்க 3 பேருக்கும் அப்படின்றதில் எழுதியிருக்கேன். இது எனக்கு முன்ன வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் மாதம் ஆயிடுச்சு இப்போது. பட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் கொஞ்சமாச்சு எனக்கு பிளான் கரெக்டாக போகணும்னு. அண்ட் இது வந்து எனக்கு பர்சனலாக நான் இந்த வாரம் செய்யணும்னு யோசிச்சிருக்கிறது எல்லாத்தையும் நான் எழுதி வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் இது வந்து மாம்ஸ் பிரெயின் எல்லாருக்கும் தெரியும். அது எவ்வளோ ஃபர்கெட்ஃபுல்லாக நம்மளை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. அதுக்காக இது எனக்கு தேவைன்னு எழுதி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதை பார்த்துக்கிட்டேன்னா நான் எதையும் மிஸ் அவுட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு ட்வின் டாட்லர்ஸை பாய்ஸை தனியாக மெயின்டைன் பண்ணுறது, வீட்டு வேலையும் தனியாக பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லா பேரண்ட்ஸுக்குமே நல்லா தெரியும். அவங்கள ஒரு நிமிஷம் கூட நம்மளால் தனியாக விட்டுட்டு போக முடியாது. கண்டிப்பாக ஏதாவது சம்பவம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. அந்த ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பெட்டரான ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நாளை பார்ப்போம். பாய்.